வணக்கம்ண்ணே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? உங்க காளையோட பேர் என்ன? மணிபாரதி. ஆமா, மாடு பேர் வந்து சிம்பு. சிம்பு. சிம்பு தான். சரி, சிம்புன்னு பேர் வச்சதுக்கான காரணம் என்ன? எஸ்டிஆர் பண்ணாங்களா? ஓஹோ, அப்படி வரீங்க. வணக்கம்ண்ணே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? உங்க காளையோட பேர் என்ன? மதுரை வண்டியூர்ல இருந்து வந்திருக்கேன். என் பேர் அஜித், காலை பேரு பில்லா. பில்லா என்ன அஜித் ஃபேனா நீங்க? ஆமா, அஜித் ஃபேன். அதனால பில்லான்னு வச்சிருக்கீங்க. செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க வீட்ல? பில்லான்னு தான் கூப்பிடுவோம். நீங்க ஒரு ஆள் தான் வளர்க்குறீங்களா இல்ல நிறைய பேர் வளர்க்குறீங்களா? அன்னையும் வளர்க்குறாங்க, நம்ம பேர்ல வளர்க்குறாங்க. அன்னையும் தான் வளர்க்குறாங்க. நம்ம வந்து ஒன்லி பார்வை மட்டும்தான். அன்னையும் தான் எல்லாமே பாத்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. பில்லாக்கு இது ஃபர்ஸ்ட் வாடியா இல்ல இதுக்கு முன்னாடி எத்தனை வாடி வந்திருக்கு? அது வாடி இது. ஏ அப்பா, 25வது வாடி. 25 வாடியிலே ஜெயிச்சிருக்காங்களா? ஜெயிச்சிருக்கு. இந்த முறை வந்து பில்லாக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நீ களத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இது கண்டிப்பா பில்லாக்கு சொல்லி ஆகணும்னா என்ன சொல்லுவீங்க? ஜெயிச்சிட்டு வாடான்னு. சரி, நீங்க அஜித் ஃபேன் சொன்னீங்க, பில்லான்னு பேர் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. காலைக்கு நிறைய பாட்டு வருது சினிமால. அதை தாண்டி வந்து பில்லாவை பார்த்து நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்க. இல்ல நான் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க போறேன் பில்லாக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டஸ் இந்த பாட்டு தான் நான் வைப்பேன் அப்படின்னா என்ன பாட்டு வைப்பீங்க? அது ஒரு 2 வரி எங்களுக்காக பாடிக்காமீங்க. அப்படி ஒண்ணு நான் பாட்டு பாடுறேன். பேர் சொல்லும் பிள்ளை, அவ்வளவுதான். சிம்பிள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேர் சொல்லும். வீட்டுல வந்து ரொம்ப செல்லக்குட்டியா இருப்பாரா இல்ல எப்படி இருப்பாரு? ஆமா, ஒரு கவர்ல தான் இருப்பாரு. சேட்டெல்லாம் பண்ண மாட்டாப்ல. ஜல்லிக்கிட்டு வந்தாதான் அவரோட வேலையை கட்டுவாப்ல. நீட்டா வந்து வேலையை முடிச்சுட்டு நீட்டா வீட்டுக்கு போயிருவாப்ல. சரி, வீட்டுல என்ன மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவாரு? வீட்டுல சேட்டை பண்றப்ப நீங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? வீட்டுல சேட்டையே பண்ண மாட்டாப்ல. அம்மா அவங்க தான் பாத்துக்கிறாங்க. வீட்டுல சேட்டையே பண்ணாம அவர் பாட்டு இருப்பாப்ல. வெளியே களத்துக்கு வந்தாதான் அவரோட சேட்டையை காட்டுவாப்ல. சரி, இப்ப நீங்க வீட்டுல இருந்து கூட்டு வந்திருப்பீங்களா? அப்ப ஏதாவது சொல்லி தான் கூட்டு வந்திருப்பீங்க. செல்லக்குட்டி எப்படியா ஜெயிச்சுட்டா அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கூட்டு வந்திருப்பீங்க. அப்படி சொல்றப்ப என்னன்னு சொல்லி கூட்டு வந்தீங்க? டக்குன்னு ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு போகும்டா, வேகமா தைடா விடாடா, டக்குன்னு கவுரு வாங்கடா, வீட்டுக்கு போகும்டான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். மதுரை ஸ்லாங்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? வீட்டுக்கு டக்குன்னு போகும்டா, ஆடா போகும்டான்னு. அவ்வளவுதான். உங்களோட பேர் என்ன? உங்க மாடோட பேர் என்ன? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என் பேர் பார்த்திபன். எங்க ஊர் வந்து வடக்கூர். மாடு பேர் ட்ரிபிள் ஃபைவ் வேதா. ட்ரிபிள் ஃபைவ் வேதா. நாங்க ட்ரிபிள் ஃபைவ் அடையாளங்களுக்கு. எதனால ட்ரிபிள் ஃபைவ் வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி புதுசா இருக்கு, நான் யாரையுமே கேள்விப்படலையே. அது ஒரு எங்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி. டிஷர்ட் நம்பர். நாங்க மாடு பிடிக்கிற எல்லா இடத்துல இந்த டிஷர்ட் பதில் ஆடுவோம். அதனால அந்த டிஷர்ட் வச்சு எல்லாருமே ட்ரிபிள் ஃபைவ் வேதா, ட்ரிபிள் ஃபைவ் பார்த்தி, ட்ரிபிள் ஃபைவ் அப்படி எல்லாருமே பேர் அடிச்சிருக்கோம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த ஒரு ட்ரிபிள் ஃபைவ்காக? ட்ரிபிள் ஃபைவ் காண்டி ஒரு 10 பேர் வந்திருக்கும் மாட்டுக்காண்டி. சரி, நீங்க வீட்ல இருந்து கிளம்புறப்ப அந்த ஒரு டாடா ஏசி வண்டியில ஏறுவீங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரிபிள் ஃபைவ் தூக்கிட்டு. அப்ப ஏறுறப்ப என்னன்னு சொல்லி கூட்டு வந்தீங்க? ட்ரிபிள் ஃபைவ் என்னன்னு சொல்லி கூட்டி வருமா, இந்த களத்துல மாடு நல்லா தரமா செய்யணும் செய்ய அந்த அளவுக்கு நாங்க நினைச்சு கூட்டி வர மாட்டேன். இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ஃபைவ் எத்தனை வாடி போயிருக்காரு? ட்ரிபிள் ஃபைவ் நெருக்கி ஒரு 48 வாடிக்கு மேல போயிருக்காரு. எங்கேயுமே லாக் கிடையாது. நீங்க அப்ப எத்தனை வருஷமா இந்த மாதிரி காலை வச்சிட்டு இருக்கீங்க? 2018ல இருந்து மாடு அவுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பெரிய வாடி பூரா அவுத்துருக்கோம். நிறைய பரிசு வாங்கியிருக்காப்ல ட்ரிபிள் ஃபைவ். எங்கேயுமே மாடு லாக் கிடையாது. எல்லாத்துக்கும் சிறப்பான சம்பவம். போனோட அவனே தான் சிறந்த மாடு. சரி, ஓகே. நீங்க செல்லமா அதை கொஞ்சம்னா எப்படி கொஞ்சுவீங்க? செல்லமா கொஞ்சம்னா வேதா செல்லக்குட்டி அப்படின்னு கொஞ்சம் வாடா பிள்ளை வாடா. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுறீங்களா ட்ரிபிள் ஃபைவ்க்கு? மாடு சொல்லிடுவா, எல்லாம் சேர்ந்து சொல்லிடுங்க. ட்ரிபிள் ஃபைவ்க்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். வணக்கம்ண்ணே, உங்க பேர் என்ன? உங்களுடைய காளமாடு பேர் என்ன? நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நம்ம சிவகங்கை மாவட்டம் மானாமரில இருந்து வந்திருக்கேன். என் பேர் அருண். மாட்டோட பேர் கைதி. கைதி எதனால நீங்க கைதி படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வச்சிருக்கீங்களா? இது இந்த மாட்டோட பிறந்ததுல இருந்து இது பேரு கைதி தான். இந்த வருஷத்துல இது 3வது களம். இது எதனால கைதின்னு பேர் வச்சிருக்கீங்க? அது சின்ன வயசுல இருந்தே அதுக்கு ஒரு நேம், ஒரு பட்ட பேர் மாதிரி வச்சது அப்படியே நேம் ஆயிருச்சு. இது என்ன வகை நாட்டு மாடுனே? இது நம்ம புலிக்குளத்து மாடு. புலிக்குளம் மாடு தான். எத்தனை வாடி போயிருக்குன்னு சொல்லிருந்தீங்க? இந்த வருஷத்துல 2026ல இது 3வது களம். 25ல 11 களம் முடிஞ்சிருச்சு. 25ல 11 களம் முடிஞ்சிருச்சு. 25ல 11 களம் அவுத்தாச்சு. 11 களமும் வெற்றி தான். இது வந்து இப்ப 26ல இது 3வது களம். நீங்க ஊர்ல இருந்து கூட்டு வரப்போ அந்த டாடா ஏசி வண்டியில ஏத்துறப்போ எத்தனை பேரோட ஏத்துனீங்க? அந்த ஏத்தி நீங்க ஒண்ணு சொல்லிருப்பீங்கல்ல, அடி எப்படியா ஜெயிச்சிடற அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பீங்களா? அது என்ன சொல்லி கூட்டு? கண்டிப்பா இது வந்து ஏத்துறதுக்கு நம்ம சொல்லலாம் வேணாம். கயிறை தூக்கி வண்டிக்குள்ள போட்டாலே அதுவா ஜம்ப் ஆகி உள்ள நின்றோம். நாங்க வரும்போது ஒரு 4 பேர் தான் வந்தோம். நாங்க 4 பேர், எங்க ஓனர் ஒருத்தர், நாங்க 4 பேர் தான் வந்தோம். கண்டிப்பா வெற்றியோடனே சொல்லிதான் வருவோம். கண்டிப்பா அது வெற்றி தான் எப்பயுமே. இது வரைக்கும் நாங்க எங்கேயும் மாட இதா விட்டதில்ல. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க 4 பேர் தான் வந்தோம். நாங்க 3 பேர், இந்த தான் ஓனர் 3 பேர். செல்லமா கொஞ்சணும்னா வீட்டுல எப்படி கொஞ்சீங்க அவரை? கைதி வாடான்னா வந்துருவாப்ல. வந்துருவாரு. எங்க ஒரு 2 வயல் காட்டுக்கு அங்கிட்டு ஒரு நின்னால கைதி வாடான்னா உடனே வந்துருவாப்ல. வீட்டுல எப்படி ரொம்ப செல்ல பிள்ளையா இல்ல ரொம்ப சேட்டை பண்ணுவாரா? வீட்டுல வந்து நாங்க ஜென்ஸ் பிடிக்க மாட்டோம். இவங்களோட ஒய்ஃபே பிடிச்சி கட்டிடுவாங்க. அவங்க பொண்ணு இருக்காங்க, அவங்களே பிடிச்சி கட்டிக்கிறோம். நம்ம பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. தண்ணி வைக்கிறதுல இருந்து இற வைக்கிறது எல்லாமே அவங்களே பாத்துக்குவாங்க. எதுவுமே பண்ணாது. அப்போ எதுவுமே பண்ணாது. அது வந்து எங்களை விட அவங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்ல இருக்கும். சரி, அந்த காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் கைதி கிட்ட அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
இந்த 2026ல இது உனக்கான களம்டான்னு சொல்லி இந்த 3 அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேட்டில் இது சிறந்த களமா, இதுக்கு அமையணும், கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியான்னு சொல்லி தான் ஏத்திட்டு வருவோம். சொன்ன மாதிரி செஞ்சு கொடுப்பாப்ல.